முடிக்க போகிற டைமில் ஒரு குறைச்சை உண்டாக்கி விட்டானுங்க. உனக்கெல்லாம் நீ படணும் நல்லா படு. டே 63. இப்போ நல்லா வெயில் அடிக்குதுல்ல. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு நான் ஒரு 12 மணி போல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சரியான மழை. இப்போ தான் ரெயின் கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணேன். வெயில் அடிக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு நல்ல மழை போய் ஒரு 3 ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு இப்போது லோவர் ப்ரேயர் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ ஊருக்கு இன்றைக்கி கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில் வந்துட்டு ஷிஃப்ட்டு 12 o'clock to 5 o'clock தான் வந்துட்டு போனது. அதை ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிற டைமில் ஒரு குறைச்சை உண்டாக்கி விட்டானுங்க ஜொமேட்டோக்காரனுங்க. அது ஒரு ஆர்டர் 2 கிலோமீட்டர் வந்து பிக்கப் பண்ணி 3 கிலோமீட்டர் போய் ரீச் பண்ணுறேன் டெலிவரி பண்ணுறதுக்கு. அங்கே என்னென்னா கஸ்டமருக்கு தப்பான லொக்கேஷன் கொடுத்து வச்சுருக்கான். சரி கரெக்டான லொக்கேஷன் கொடுறான்ட்டு ஜொமேட்டோ சேட்டில் கேட்டோன்னா அந்த லொக்கேஷன் என்னன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வருது. அப்புறம் கஸ்டமர் கேட்ட ஃபோனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்கக்குள்ள அவனே என்னென்னா சிம்பிளாக வந்துவிட்டு புதுசாக அசைன் பண்ணுற மாதிரி அதை பண்ணி விட்டானுங்க. அமௌண்ட் எதுவுமே நமக்கு கொடுக்கல. பிடிச்சி கண்ணாமண்ணான்னு கத்தி விட்டுட்டு போய் சோஷியல் மீடியாவில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போடலான்னு எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. லாஸ்ட் டைமும் வந்துட்டு இவனுங்க ஹெல்ப் பண்ணானுங்களே நமக்கு அந்த கேக்குக்கு. அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே காமாயிட்டேன். சரி சும்மா டிக்கெட்டு மட்டும் ரைஸ் பண்ணுவோம், கிடச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா சும்மா ஃபார்மலாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ தான் டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கிறேன். மேலே கீழே இறங்கிட்டு ஸோ ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து வந்து உட்காந்தாச்சு. அதை டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் பக்கத்தில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெளில வரேன். ஒரு ஆள் சரியான போதை அங்கேருந்து வந்து ஒரு 20 ரூபா இருந்தால் கொடுங்க, டிக்கெட் எடுக்க காசு இல்லை அப்படின்ட்டு. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அது நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், போய் நில்லுப்போ அப்படின்ட்டு நான் வந்தேன். இதெல்லாம் என்னத்த சொல்கிறது, ஏன்னா டிக்கெட்டுக்கு வச்சுருக்க காசு அதுக்கு இப்படி கொடுத்துட்டு டிக்கெட்டுக்கு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உனக்கெல்லாம் நீ படணும் நல்லா படு அப்படின்ட்டு நம்ம வந்தாச்சு. சரி நமக்குன்னுட்டு மேலே ஸ்பேஸ்லாம் பக்கவாக இருக்குது, ரெடியாக இருக்குது. இங்கே தான் நம்ம ஏறி போட்டு ரெஸ்ட்டை போட்டு கிளம்புறது. ஓகே, இனி நாளைக்கு ஒரு 3 நாள் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். See you.